ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைனமிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் இது எப்படி நம்ம நார்மல் நெட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் செயின் ஸ்டிச் எப்பொழுதும் போல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு டுட்டோரியல் வேணும்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம சீனி பாசியை வச்சு நம்ம பீட் லோட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக சீனி பாசியை கோர்த்து எடுத்திருக்கேன். இது வெறும் லோடு மட்டும்தான். இதுக்கு மேலே நம்ம சீனி பாசியை வச்சு நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு செயின் ஸ்டிச்லேருந்து கொஞ்சமாக லைட்டாக கேப் விட்டு அதுக்கப்புறம் இந்த சீனி பாசியை நம்ம தைச்சிக்கிறோம். ஸோ தைச்சிட்டு கொஞ்சம் மேலே செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீடில் விட்டு நான் நூல் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு 6 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக ஆரி ஒர்க் பண்ணையில் இந்த மாதிரி 6 சுகர் பீட் தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம இதுலேயும் 6 சுகர் பீடே எடுத்துக்கலாம். ஸோ த்ரெட்டு வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே நார்மல் காட்டன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கீழேருந்து மேலே ஸ்லாண்டிங்காக ஒரு 6 சுகர் பீடை நம்ம கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஸ்லாண்டிங்காக தான் கொடுக்கணும், அப்போ தான் அதுதான் முறை. ஸோ அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா க்ராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ கீழேருந்து மேலே கொடுங்க. அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் இந்த பீடுக்கு மேலே இருக்கணும், செயின் ஸ்டிச்சை ஒட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியே நம்ம ஃபுல்லாக இந்த நெக்லைன் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஸோ கீழேருந்து மேலே நல்லா க்ராஸாக கொடுக்கணும். அது எப்படின்னா கரெக்டாக அந்த கீழே இருக்க ஒரு பீடுக்கு மேலே கொடுக்கணும். ஸோ கீழே ஒரு பீடுக்கு மேலே இருக்கணும். மேலே செயின் ஸ்டிச் கிட்ட வரதும் நம்ம கீழே இருக்கிறத விட நமக்கு ஒரு பீட் மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழேருந்து நம்ம குத்தையில் ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீட் நம்ம 6 பீட் கொடுக்குறோம்ல, அதில் ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் குத்துனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக க்ராஸில் அதிலே வரும். பாருங்கள், கீழேருந்து ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் நான் ஊசி ஏற்றுறேன். ஸோ ஊசி ஏற்றிட்டு இந்த மாதிரியே ஃபுல் நெக்லைனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லைனோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே பீட்ஸை குறைச்சிக்கலாம். 6 பீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 5, 4, 3 அந்த மாதிரி நமக்கு அது கவர் ஆகிற மாதிரியும் இருக்கணும். அட் த சேம் வே நமக்கு அந்த எண்டு ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக சுகர் பீட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய அது 5 பீட்ஸோ 4 பீட்ஸோ அது நமக்கு தைக்கையில் தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்து இதை கவர் பண்ணி கீழே எண்ட் நாட் போட்டுற வேண்டியதுதான். ஸோ எண்ட் நாட் போட்ட அப்புறம் நம்ம க்ளூ வச்சு நான் இந்த இடத்த இன்னும் செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம நிறைய பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது லூஸ் ஆகையில் பிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக நான் இந்த க்ளூவை கொஞ்சம் தடவி அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப தடவினீங்கன்னா அது ரொம்ப வரப்பாக போயிடும். லைட்டாக போட்டுக்கலாம், இல்லாட்டினா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்கை சுற்றி இந்த மாதிரி வெறும் பீடை மட்டும் கொடுக்கையிலே அது பயங்கர கிராண்ட் லுக்காக கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த டிசைனை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பெரிய கொடி சின்ன கொடின்னு சொல்லி 2 கொடி மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு 5-6 லீஃப் வர மாதிரியும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக நெக்லைன் ஃபுல்லாக வரப்போகுது அந்த பிக்சரில் இருந்த மாதிரி. இப்போ நான் சுகர் பீடை லோட் பண்ணி அந்த கொடிக்கு இந்த சுகர் பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணி செக்யூர் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இந்த சின்ன கொடிக்கும் நம்ம சுகர் பீடால் இப்போ லோட் பண்ணிடலாம். இப்போ அந்த அங்கங்கே கொடுத்துருக்க லீஃபை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 3 பீட் எடுத்துக்கிறோம், 3 சுகர் பீட் எடுத்துக்கிறோம். ஸோ சுகர் பீட் எடுத்து ஸ்லாண்டிங்காக நல்லா க்ராஸாக கொடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம முன்னே கொடுத்த மாதிரியே ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் ஊசி எடுத்து மறுபடியும் 3 சுகர் பீட் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரியே க்ராஸாக நம்ம 3 லைன் கொடுத்துக்கணும். 3 சுகர் பீட் 3 லைன், 3 க்ராஸாக 3 லைன் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு லீஃப்.
ஸோ இதுதான் ஒரு லீஃபாக வரப்போகுது. இப்போ அடுத்த பக்கம் மற்ற லீஃபெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். மூணு லைன் 3 பீடாக க்ராஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கொடியை சுற்றி நம்ம பீடை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் 2 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். ஸோ உங்களோட சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் ஃபில் பண்ணிகிட்டே வரையில் நம்ம ஆரியில் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்படி டேரெக்டாக இந்த லீஃப்க்கு கீழே இருந்து போகாமல் இந்த மாதிரி சுற்றி வரணும். சிக்கு கோலம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில். இப்போ நான் இங்கேயே கொடுக்கலாம், ஆனால் நான் இங்கே மேலே வந்து அப்புறம் கீழே கொடுக்குறேன். ஸோ செயின் ஸ்டிச் பார்த்துக்கோங்க. ஸோ மேலேருந்து அதை சுற்றி லீஃபை சுற்றி கீழே வந்து அப்புறம் மறுபடியும் மேலே கொடி மேலே நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ ஆரியில் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து இந்த லீஃபை சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ மேலே அடுத்த கொடிக்கு சின்ன கொடி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கீழேயே நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது, மேலேருந்து கீழே சிக்கு கோலம் மாதிரி நம்ம பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ மேலே அந்த கார்னர் வந்ததும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கமாக நம்ம செயின் ஸ்டிச்சை திருப்பிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொடியை சுற்றி நம்ம வரப்போகிறோம். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லீஃப்க்கும் நம்ம கீழே இருந்து வரக்கூடாது, லீஃப்க்கு மேலே இருந்து சுற்றி வரணும். கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும். செயின் ஸ்டிச்லாம் நீட்டாக போடணும். அந்த லீஃப் மாதிரி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டுட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி சிக்கு கோலம் மாதிரியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த கொடியை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபில் பண்ணிட்டா இந்த டிசைன் முடிஞ்சிடும். நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்லைன் ஃபுல்லாக இதே கொடியை ட்ரா பண்ணி நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எண்ட் ரிசல்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆரியில் போடுற அதே டிசைனை நம்ம நார்மல் நீடிலையும் ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இன்னமும் அப்லோட் பண்ண இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.